ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மதுமிதா வீட்டை தான் காமிக்கிறாங்க. அதாவது நம்ம கௌதம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, நேராக அதிகாரிங்க எல்லாருமே விடியல் காலையிலேயே வந்துடுறாங்க. ஆமாம், கௌதம் அங்கே வர சொல்லுங்கள், அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னதும், என்னது கௌதமா, இங்கே வந்து யாரை கேட்டுட்ருக்கீங்க, அங்கே கௌதம்லாம் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னதும், அதிகாரிங்களாம் தேடி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், என்ன உங்கள் பிள்ளைய தப்பிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தான் பத்திரமா வந்து எங்கள் பையனை வந்து பார்த்துக்கணும். நீங்கள் தான் நிறைய காவலுக்கு ஆட்கள் எல்லாம் போட்டுட்டு போனீங்கல்ல, அப்படின்னா எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? நீங்கள் தான் எங்கள் பிள்ளைய தேடி கண்டுபிடிக்கணும். கௌதம் எங்கே போனா எதுக்கு போனான்னு எங்களுக்கெல்லாம் தெரியாம முடிச்சா எங்கள் பிள்ளைய கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி பாட்டி சொன்னதும், இந்த பக்கம் அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் செம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அவங்களோட அதிகாரிகிட்டலாம் சொல்கிறாங்க, எப்படியாச்சும் கௌதம் வந்து தேடுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம சவுந்தலாவும் இன்ஸ்பெக்டரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அதானே மேடம், நாம ஒரு திட்டம் போட்டால் மதுமிதா இடையில வந்து ப்ளே பண்ணிட்டாங்களே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும், இப்போ என்ன மேடம் பண்ணுறது? மதுமிதா எங்கே போயிருப்பாங்க, உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னதும், இங்கே பாருங்கள், கண்டிப்பாக மதுமிதா இல்லை, கௌதம் எங்கே போயிருப்பாங்க கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அதிகாரி கேட்டதும், கண்டிப்பாக அவன் எப்படியோ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான், மதுமிதாவோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பான், அதனால நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னது. எப்படி மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு அதிகாரிங்க கேட்டதும், உடனே அந்த இடத்துல நம்ம அபிஷேக் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமா எனக்கு என்னமோ அவள் அங்கே இருக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படின்னதும், இங்கே பாருடா, எனக்கு என்னோட மைண்டு வந்து கண்டிப்பாக அவன் அங்கே தான் அவனை கூப்பிட்டு வச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால நீங்கள் அங்கேயே போய் தேடுங்க அப்படின்னதும், உடனே அதிகாரிங்க எல்லாருமே வந்து நேராக நம்ம மதுமிதா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம மதுமிதாவோட திட்டம் தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அபிஷேக் வந்து என்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சு, இங்கே பாருடா, எனக்கு முடக்கா என்ன பண்ணி வச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த வாட்டி என்ன அசிங்கப்படுத்திடாத, அதான் சொன்னேன், என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாத அப்படின்னுட்டு சவுந்தலா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம கௌதம் வந்து எப்படி போனாங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கௌதம் கிட்ட வந்து, இங்கே பாரு, நீ எப்படியாச்சும் அதிகாரிங்க வாரத்துக்குள்ளேங்கிறது தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிறதும், பாட்டி என்ன பேசிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு பாட்டி, நமக்கு தான் பிரச்சனையில் முடியும் அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நான் சொல்கிறது கேளு, இது எல்லாம் நம்ம மதுமிதா சொன்னது தான், அவள் இப்படிலாம் யோசிச்சு சொல்கிறான்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அதனால நீ ஜன்னல் வழியாக போயிடு, அதிகாரிங்களாம் முன்னுக்கு தான் நிற்காங்க அப்படிங்கிறதும், கௌதமே என்ன பண்ணுறாங்க, ஜன்னல் வழியா துணியை கட்டி கீழே இறங்கி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி வந்து நேரா நம்ம கௌதம வந்து வண்டியில போக வேணாம், ஆட்டோல போ, இது எல்லாமே நம்ம மதுவோட திட்டம் அப்படிங்கிறதும், மது வந்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கௌதமும் அங்கிருந்து கிளம்பி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சவுந்தலா டீமை தான் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம அபிஷேக்லாம் செம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஏமா இப்போ அங்கே கௌதம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இங்கே பாருடா, நீ என்ன எடுக்க முடக்கா வச்சு பேசுனியோ தெரியா, இப்போ இன்ஸ்பெக்டரே நம்மளை விட புத்திசாலி மதுமிதான்னு சொல்கிற அளவுக்கு அந்த மதுமிதா வச்சுட்டா, இங்கே பாரு, எனக்கு என்ன பண்ணுற ஒன்றுமே புரியல, கண்டிப்பாக அந்த கௌதம் வந்து மதுமிதா வீட்டில் தான் இருப்பான், கடைசியில் இப்படி எஸ்கேப் ஆகுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு ஒரு டவுட்டு, அதனால நீ ஆரம்பத்துலேருந்து என்னெல்லாம் பண்ணியோ அதை ஒவ்வொன்றா என்கிட்ட சொல்லு, ஏன்னா என்னால் சரியாக கெஸ் பண்ண முடியாது, நீ இப்போ எடக்க முடக்கா என்ன பண்ணி வச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியாது, நீ ஆரம்பத்தில் பண்ண விஷயங்களை சொன்னாதான் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணலான்னு யோசிப்பேன் அப்படின்னதும், இந்த பக்கம் அபிஷேக் வந்து நடந்த அவங்க போட்ட திட்டம் எல்லாத்தையுமே வந்து ஆரம்பத்தில் இருந்து நம்ம சவுந்தலாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தோம்னா நம்ம கௌதம் மதுமிதா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான் பேசிட்டு இருக்காங்க. சூப்பராக திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாட்டியும் கௌதமுக்கு ஃபோன் போட்டு மதுமிதா போட்ட திட்டத்தை வந்து சூப்பராக சொல்லி முடிச்சதும் கௌதம் வந்து சந்தோஷப்படுறாங்க. எடிட்டிங் வந்து நம்ம மதுமிதா வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா அதிகாரிங்க எல்லாருமே கிளம்பி நேராக மதுமிதா வீட்டுக்கு வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணும் உங்கள் மாப்பிள்ளையும் எங்கள் கைப்பிடியிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க இங்கே தான் வந்திருப்பாங்க, எங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடி அவங்க 2 பேரையும் காணும். இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையா எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறதோ, சார் அவங்க எங்கே வரையில முடிச்சா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு மதுமிதாவோட அம்மா அப்பா சொல்லி அனுப்பினதும்,
அதிகாரிங்க எல்லாருமே வந்து செம்ம டென்ஷனில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நம்ம மது வந்து சூப்பராக திட்டம் போட்டு அவங்க ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கௌதம் கிட்ட வந்து மது அவங்களோட ஃப்ரெண்ட் ஃபோனை வந்து தான் பாட்டிக்கிட்ட கொடுத்து நம்ம பாட்டியை கௌதம் கிட்டே கொடுக்க வச்சுருப்பாங்க. அந்த ஃபோனில் தான் பாட்டி நம்ம கௌதம் கிட்டேயே பேசியிருப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.